அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேச. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம காண இருப்பது திருவம்பாவையின் பாடல் 17. செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்த நீராடி அவன் தரிசனம் காண தயாராகும். அதாவது, இறைவனை தேடி நாம் எங்கும் செல்ல வேண்டியதில்லை, அவனே நம்மை தேடி வருகிறான். அவ்வாறு அவன் வரும் முன் நாம் நீராடி உடல் சுத்தமாகி நமச்சிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான். வேறெதுவும் அவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை என்பதுதான் இப்பாடலின் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.